இன்றைக்கி நம்ம சேனலில் ரவை சீடை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரவை வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு பெரிய பவுலில் ரவையை தட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்பு, அப்புறம் சாட் மசாலா, அப்புறம் ஆயில். ஸோ நான் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுட்டேன். உருட்டி எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த உருண்டையை நல்லா இதில் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் அப்படி இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து அந்த உருண்டை பிடிச்சதை இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு நல்லா சப்பாத்தி ரோலர் இருக்கலாம், அதை வச்சு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஸோ நான் நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, நைஃப் வச்சு தென் அதுக்கப்புறமா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கில் அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோர்க்கில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அழுத்தி அதை எடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷேப் வரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறமா இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அதில் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். சட்டுன்னு எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரொம்ப கருக வறுத்துறாதீங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக தான் இருக்கணும். ஸோ வந்து வீட்டில் வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. டெய்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏன் வந்து கம்மியாக வந்து காரம் போட்டிருக்கேன் அப்படின்னா, கிட்ஸு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான். ஸோ நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட நீங்கள் முதல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா மேட்சிங்காக இருக்கும்.
நம்மளோட ரவை சீடை ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.